சாய் பல்லவி பாலியல் கொடுமைகள் பற்றி இவர் கொடுத்த பேட்டி. சாய் பல்லவி என்றால் தமிழ் சினிமாவிலும் சரி இந்திய சினிமாவிலும் சரி பலருக்கு தெரியாது. மலர் டீச்சர் என்று கூறினால் தெரியாத ஆட்களே கிடையாது. அவ்வாறு மலையாள திரைப்படமாகிய பிரேமம் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமா இந்திய சினிமா என்று அனைத்து சினிமாக்களிலும் இப்பொழுது கொடிகட்டி பறந்து வருகின்றார். தரமான திரைப்படங்களில் மட்டும்தான் நடிப்பது இவருடைய கொள்கையாக அமைந்திருக்கின்றது. சாதாரணமாக திரைக்கு வந்துவிட்டால் அனைத்து திரைப்படங்களிலும் நடிப்போம், அதன்பின் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கவர்ச்சியும் காண்பிப்போம் என்று நடிகைகள் மாறிக்கொண்டு வரும் காலகட்டத்தில் இல்லை, என் கதாபாத்திரம் இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும் என்று ஒரு வட்டத்தை வைத்துக்கொண்டு அதற்கேற்றால் போல் தன் கதாபாத்திரத்தை தேர்வு செய்து நடித்து வரும் நல்ல நாயகி சாய் பல்லவி. இவர் சமீபத்தில் பாவனா விடயத்தின் பின் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். நடிகைகள் மட்டுமல்லாமல் பெண்கள் அனைவருமே பாலியல் கொடுமையில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், நான் எவ்வாறு அந்த பிரச்சனைகளை தவிர்த்து வருகின்றேன் என்று தன்னுடைய சொந்த அனுபவத்தை கூறியிருக்கின்றார் சாய் பல்லவி. ஆம், தான் ஷூட்டிங் நடக்கும் இடங்களில் தொலைபேசியை பயன்படுத்துவதில்லை. யாராவது தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டால் கூட தன் தாயாரின் தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து அவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள், ஏனென்றால் என்னிடம் தொலைபேசி இல்லை என்று கூறிவிடுவாராம். பொதுவாகவே பெண்களுக்கு அதிக பிரச்சனை கொடுப்பது இந்த தொலைபேசி தான். இந்த தொலைபேசியை நிறுத்திவிட்டாலே பெண்கள் விரைவாக இந்த கொடுமைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அழகான கருத்தை கூறியிருக்கின்றார் சாய் பல்லவி. இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.